ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன திருத்தி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கேரட்டை தோலை சீவிட்டு சீவிர கட்டையில் பொடியாக திருத்தி வச்சிட்ருக்கேன். இப்போ நாம் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கேரட்டை துருவலை வச்சு ஒரு மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. கடுகெல்லாம் தாளிக்க போகிறதில்ல. 2 சோம்பு போடுறேன். சோம்பு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா திருத்தி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் இதை இதோட போட்டுடலாம். நாலஞ்சு பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்க்குறோம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போயே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம திருத்தி வச்சுருக்கிற இந்த கேரட்டை இதோட சேர்த்துட வேண்டியதுதான். இப்போ 100 கிராம் கொண்டக்கடலையை ராத்திரியே ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, வெந்து எடுத்து அதையும் இதோட சேர்க்குறேன். இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி சேர்க்க போகிறோம். இந்த பாருங்க, இது திட்டமாக உப்பு சேர்க்குறேன். மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டோம்னா போதும். கேரட்டை ஏற்கனவே சீவி தானே வச்சுருக்கோம், 1 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான கொண்டக்கடலை கேரட்டு வச்சு மசாலா கறி ரெடியாக எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம ஏன் பூண்டு சேர்க்குறோம்னா, கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருந்தாலும் வாய்வு இல்லையா, அந்த வாய்வு தங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் 4-5 பல்லு பூண்டும் சேர்க்குறோம், சோம்பும் சேர்த்தோம். இப்போ உங்களுக்கு வேணும்னா மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் அந்த சோம்பு ஃப்ளேவர், பூண்டு ஃப்ளேவரே போகிறோங்கிறதுனால நான் சேர்க்காம விட்டுட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அப்படி இல்லை குழம்பு ரசம் எதுவும் பண்ணலைன்னா இதை சுடுற சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சிட்டு இதை போட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.